ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நானும் நேற்று இரவிலிருந்து உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதும் காரணம் இல்லாமல் யாரையும் பார்க்க வரமாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நேற்றிலிருந்து உன் கண்களில் நான் காட்டும் பதிவுகளை நீ ஏன் காண மறுக்கிறாய்? நானும் எவ்வளவு நேரமாக உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நல்ல வேலை, இப்போதாவது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்க வந்து விட்டாயல்லவா? ஒரு முக்கியமான அவசரமான செய்தியை தான் உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். உன் எதிர்காலம் அருமையாக, அழகானதாக, அன்பானதாக, சிறப்பானதாக இருப்பதற்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் யார் கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லாயிடணும், அவங்க சந்தோஷமா வாழணும்னு அவர்களுக்காக மனதார பிரார்த்தனை செய்திருக்கிறாய். அப்படி தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு சுயநலமாக இல்லாமல் பொதுநலத்தோடு மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு கேட்ட உன்னுடைய வேண்டுதல்களுக்காகவே உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க ஓடி வந்தேன் என் செல்லமே. எல்லார் மீதும் அளவில்லாத அன்பை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கவங்க கூட நீ ஏன் அடிக்கடி சண்டை போட்டு கோவிச்சுக்கிற? நீ அவங்க மேலே அதிகமாக அன்பும் உரிமையும் வச்சிருக்கனால தான் கோவப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் அந்த சண்டை சச்சரவு கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உன்னை நல்லபடியாக புரிஞ்சுக்கும்படி இந்த சாயப்பா நல்வழிகளை காட்ட வந்திருக்கேன். உன் குடும்பத்தில் நல்ல புரிதலும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிஞ்சு போகும். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைக்கிறேன். உன் பொருளாதாரம் மேம்படும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். உனக்கு இருக்கிற நோய் நொடி கஷ்டம் பிரச்சனை அனைத்திலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை செய்வேன் என் செல்லமே. என்னடா இது, நம்ம கூட யாருமே இல்லையே, நம்ம எப்படி தான் வாழ்க்கையை வாழ போகிறோன்ற கவலை உனக்கு வேண்டாம். நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நீ கொஞ்சம் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர்ந்தினா உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து நிற்பாங்க. அதனால் இப்போது நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சே, வாழ்க்கையில் ஒரே கவலையும் கஷ்டமா பிரச்சனையுமா இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. உன் சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு செயல்படு. கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது இதெல்லாம் சாதாரணமாக தள்ளி விட்டுருவேன்னு சவாலாக எடுத்துக்கோ. உனக்கு தேவையான அனுபவத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இதுவரைக்கும் போதும். இப்போது உன் குடும்பத்தை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா கிட்ட விட்டுட்டீனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் வெற்றி பாதையை நோக்கி மட்டும் போனினா நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை போலவே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டையும் சண்டை போடாமல், சச்சரவு செய்யாமல், வாக்குவாதம் செய்யாமல், வீண் பிடிவாதம் பிடிக்காமல், யாரிடத்திலும் குற்றமும் குறையும் கண்டுபிடிக்காமல் எல்லாரையும் அவங்க இருக்கிறது போலவே ஏற்றுக்க தயாராகு. எல்லாரும் எப்போதும் உனக்கு பிடிச்சதையே செய்கிறவங்களா, உனக்கு பிடிச்சதையே பேசுகிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை பார்த்துக்கிட்டு ஏற்றுக்கவும் கடந்து போகவும் தயாராகு. நீயே சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை உனக்கு தருவதற்காகவே நான் நேற்றுலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெற செய்து உன் தரத்தை உயர்த்துவேன். நல்ல வருமானமும் கிடைச்சி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை மேம்படுத்தி உனக்கான வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. உன் மனசில் உன்னை பற்றின ஆராய்ச்சியை தெளிவாக நீ வைத்து கொள்ளும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நீ செய்கிறதுல எது சரி எது தவறுன்ற தெளிவும் புரிதலும் உனக்குள்ள உண்டாகும். உன் மனதை பரிசுத்தமாக்கி கொண்டு எல்லார்கிட்டையும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ நடக்க தயாராகு. எது உன்னை துன்புறுத்தினாலும், யாருடைய செயல்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று போராட தயாராகு. என்னை மீறி
உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுங்கிறத நீ தீர்க்கமா நம்பு. இந்த சாயப்பா நானே உன்னை கைப்பிடித்து வழி நடத்துகிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே என்னுடைய கட்டளைப்படி, என்னுடைய உத்தரவுப்படி தான் நடக்குது. அதனால எதை நினைச்சும் நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ வேலையே இல்லை. நம்பிக்கையோட நீ காத்திருந்தா கண்டிப்பா உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் பிறகும் ஒரு மாபெரும் இன்பம் உன்னை வந்து சேரும். இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது. உன் வாழ்க்கைக்குள்ள நான் புகுந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியா வாழ வைக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் என்ன நினைச்சினா நான் உடனே உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்துல நிற்பேன். நானே கதின்னு இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் பாதியில் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை வீழ்த்த வரும் எதிரிகள் யாராக இருந்தாலும், எதிர்மறையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். தோள் கொடுத்து உன்னை தாங்கி அரவணைக்க நான் இருக்கும்போது நீ எல்லா விஷயங்களையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். உன் வாழ்க்கை இனிமேல் என் வழிகாட்டுதல் படிதான் நடக்கும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ கவலைப்படாத, தைரியமாக இருந்தா மட்டும் போதும். உன் எண்ணங்கள் அனைத்தும் வெகு சீக்கிரமாக நிறைவேறும். உன் மன வருத்தத்தை போக்கி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அழகான அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி தரப்போறேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கண்டிப்பா உன் கைகளில் கிடைக்க செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதற்கு பேர்தானே வாழ்க்கை. என்னதான் தீமைகள் உன்னை நெருங்கினாலும் நீ என்னை வணங்கும் பட்சத்துல அதன் தாக்கத்தை குறைச்சு உனக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும்படியாக என்னால் செய்ய முடியும். இப்போதே உன் வாழ்விற்கான வெற்றிகளை நான் தந்துடுறேன். உனக்கு நல்ல நேரமும் நெருங்கி வந்துருச்சு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனதில் வரும் குதர்க்கமான எண்ணங்களை எல்லாம் தூக்கி போடு. எதையுமே நீ பெருசா எடுத்துக்க வேணாம். மனமும் புத்தியும் தான் ஒரு மனிதனுக்கு பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் இருக்கு. எதுவா இருந்தாலும் அதை ஏன் பாதத்துல வச்சுக்கிட்டீனா இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சிருவேன். எல்லார் வாழ்க்கையிலும் குறை நிறைகள் இருக்கதான் செய்யும். உன் குறைகளை திருத்த முயற்சி செய். நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்படி குறையோட இருக்கோமே நினைச்சு எந்த கவலையும் வருத்தமும் உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூட இருக்கதால கூடிய சீக்கிரமே உன் குறையை நிறையாக்கி நிறைவான நிம்மதியான எல்லாமே அமைஞ்ச அழகான அதிர்ஷ்டமுள்ள வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வேன். நீ எதற்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயமாக உனது வாயிற்கதவை வந்து தட்டப்போது. இந்த சாயப்பா நமக்காக எதுவுமே செய்ய மாற்றாரேன்னு நீ கவலைப்பட்ட நாட்கள் எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போய் இனி ஆனந்தமான காலம் உனக்காக வந்து சேரும். துன்ப நாட்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கைய இந்த சாயப்பா அமைச்சு தரப்போறேன். கண்டிப்பா உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் வரவழைப்பேன்.